Good evening and welcome to the session. ஸோ இன்றைக்கி டே 20 ஆஃப் அவர் ஆர்ஆர்பி ஏஎல்பியோட கிளாஸஸில் இருக்கோம். இன்னையிலேருந்து லைவ் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரு பர்சனல் ரீசன் காரணமாக லைவ் போக முடியல. நாளையிலேருந்து மறுபடியும் லைவ் செஷன் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கும் இதே மாதிரி ப்ரீமியர் வீடியோ தான். வழக்கம் போல் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கும் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான், ரொம்ப சின்ன டாபிக் தான். எலிமெண்ட்ஸில் மீதி இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப எலிமெண்ட்ஸ்னால் என்ன, அதோட வகைகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், இதெல்லாம் நம்ம படித்தோம். சரிங்களா? தனிமங்கள், சேர்மங்கள், இதெல்லாம் என்னென்ன கதைகள் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம படித்தோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த எலிமெண்ட்ஸ்க்கு சில சிம்பிள்ஸ் வைக்கிறாங்க. என்னது? தனிமங்களுக்கு குறியீடுகள் வைக்கிறாங்க. அந்த குறியீடுகள் எப்படி வைக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த குறியீடுகள் முதல்ல எப்படி அந்த தனிமங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ முதல்ல எடுத்தோடனே கிரீக் சிம்பிள், கிரேக்க குறியீடுகளை வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏருக்கு இப்படி, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் போட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு இது ஏரு. ஃபயருக்கு வெறும் ட்ரையாங்கிள், வாட்டர்னால் அந்த ட்ரையாங்கிள் அப்படியே திருப்பி போடுறது, ஏர்த் அப்படின்னா திருப்பி போட்டு அப்படியே ஒரு கோடு போடுறது, இந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. என்னடா அது, படிக்கலான்னு நினச்ச வந்தவன்ட்ட போய் இந்த மாதிரி கூம்பு போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்து அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த மாதிரி சிம்பிள்ஸை கொண்டு வர்றார். சரி, இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கிறுக்கி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிம்பிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரைட்டா? மூணாவதாக டால்டன் தான் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு சிம்பிளுக்கும் தனித்தனியாக ஒரு பிக்டோகிராஃபிக்கல் சிம்பிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இப்போ ஹைட்ரஜனுக்கு இந்த மாதிரி கொண்டு வரலாம், நைட்ரஜனுக்கு இப்படி கொண்டு வரலாம், கார்பனுக்கு இப்படி கொண்டு வரலாம், சல்ஃபருக்கு இப்படி கொண்டு வரலான்னு இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, பிக்டோகிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. கார்பன்னா கருப்பு கலராக இருக்கும், ஹைட்ரஜன் நடுவில் புள்ளி இருக்கும். பட் ஆனால் இதுவுமே மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான இது போய் அடையலை. என்ன தான் பண்ணலான்னு குழம்பி இருக்காங்க. அப்போ தான் ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, பெர்சிலஸ் அப்படிங்கிறவர் இப்போ கார்பன் இருக்குன்னா கார்பனுக்கு ஏன் நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் சி அப்படிங்கிறத சிம்பிளாக வைக்கக்கூடாது, ஆக்சிஜன் இருக்குன்னா ஃபஸ்ட் லெட்டர் ஓ அப்படிங்கிறத சிம்பிளாக வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கிறார். ஸோ இப்போ பெர்சிலியஸ் தான் முதல்ல இந்த ஆல்ஃபபெட்ஸே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால தான் உங்களுக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் அதுங்களோட ஆல்ஃபபெட்ஸ்லேயே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் மொத்தமே 26 எழுத்துக்கள் தான். ஏலேருந்து இசட் வரைக்கும் உங்களுக்கு வெறும் 26 எழுத்துக்கள் தான். அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து 118 எலிமெண்ட்டுக்கும் பேர் வைக்கிறது? கரெக்டாக? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, முதல்ல எடுத்தோடனே முதல் எழுத்துக்கள் எல்லாம் பேராக வைக்கிறாங்க. அதாவது இப்போ போரானுக்கு பி, கார்பனுக்கு சி, ஃப்ளூரினுக்கு எஃப், ஹைட்ரஜனுக்கு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே தனிமத்தோட முதல் பேரை, போரானுக்கு பி, தமிழில் வந்து சிம்பிள் கிடையாது, அது இங்கிலீஷில் நம்ம படிச்சுக்கணும். ஸோ அதனால் முதல் எழுத்துக்களை வைக்கிறாங்க. அடுத்து ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு ஒரே பேர் இருக்கா, ஒரே ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரியமுக்கு பீன் இருக்குது, பெரிலியமுக்கும் பீன் இருக்குது, பிஸ்மத்துக்கும் பீன் இருக்குது, புரோமினுக்கும் பீன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற லெட்டரையும் சேர்த்துக்கிறாங்க. பிஏ, பிஇ, பிஐ, பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், ஓகேவா? அப்போ கார்பனுக்கு சி கொடுத்தாச்சு. கோபால்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. CO அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்குது. சரி, இப்போ ரெண்டாவது லெட்டரும் சேமாக இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அர்சனிக் ஆர்கான், ஆர்கானுக்கு ஏஆரும் சேம், அர்சனிக்கும் ஏஆர் சேம். என்ன பிரச்சனை, மூணாவது லெட்டர் எடுத்துக்க அப்படின்ட்டாங்க. அப்போ இதுக்கு ஏஆரை கொடுத்துட்டாங்க, இதுக்கு ஏவையும் எஸ்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆர்கானுக்கு ஏஆர் போயிடுது, அர்சனிக்கு ஏஎஸ் அப்படிங்கிறது வந்துடுது. அப்புறம் குளோரினுக்கு சிஎல், குரோமியமுக்கு சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, மூணாவது லெட்டர் எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு லெட்டர் சேமாக இருந்தால் செகண்ட் லெட்டரும் சேமாக இருந்தால் செகண்ட் லெட்டரை விட்டுட்டு தேர்ட் லெட்டரை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கு. இதை தாண்டி வேறு என்னென்ன மாதிரியான பேர்கள் வைக்கிறாங்கன்றதை பார்ப்போம். கிரேக்க மற்றும் லாட்டின் நேம்ஸில் சில எலிமெண்ட்ஸ்க்கு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? கிரீக் மற்றும் லாட்டின் நேம்ஸில் சில எலிமெண்ட்ஸ்க்கு பேர் வைக்கிறாங்க. சோடியமுக்கு நேட்ரியம் அப்படிங்கிற பேர், பொட்டாசியமுக்கு கேலியம்,
அயனுக்கு ஃபெர்ரம், காப்பருக்கு குப்ரம், சில்வருக்கு அர்ஜென்டம், கோல்டுக்கு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில பெயர்களை கிரேக்க மற்றும் லாட்டின் மொழிகளில் உங்களுக்கு இந்த பெயர்களை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிரேக்க மற்றும் லாட்டின் மொழிகளில் இந்த பெயர்கள் உங்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் இந்த டேபிள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட டேபிள், மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு டேபிள். சரியா? ஸோ இப்படியே போயிட்டுருக்கு, உங்களுக்கு இப்படியே பேர் வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இதை தாண்டி சம்மந்தமே இல்லாமல் சில பேர்களையும் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கம் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு அமெரிக்கான்ற பேருக்காக அமெரிக்கம், யூரோப்புன்ற பேருக்காக யூரோப்பியம். நோபல் பிரைஸ் யாரோடைய பேரில் கொடுக்குறாங்க? ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படிங்கிறவருடைய பேரில் அந்த நோபல் பிரைஸ் கொடுக்கப்படுது. அவருடைய பேருக்காக நொபெலியம். அப்புறம் அயோடின் அப்படிங்கிறது வயலட் கலரை குறிக்கக்கூடியதான். அப்புறம் வந்து மெர்க்குரின்றது மெர்க்குரி காடு, மெர்க்குரியை வச்சு குறிக்கக்கூடியதான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய கொஸ்டின் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? இதை தாண்டி எல்லா அணுக்களுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், அட்டாமிக் நம்பர்ன்றாங்க. அதாவது எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் எல்லா தனிமங்களுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், அணு எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது இசட் அப்படிங்கிற அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த அட்டாமிக் நம்பர் என்னென்னா ஒரு அணுவில் ஒரு ஆட்டமில் எவ்வளோ எலக்ட்ரான் அல்லது புரோட்டான், நல்லா பார்த்துக்கோங்க, எவ்வளவு எலக்ட்ரான் அல்லது புரோட்டான் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம். சரியா? இதை தான் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அணு எண் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு அணு எண் என்பது அணுவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது நியூட்ரான்கள் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது அணு எண். இதுவே மாஸ் நம்பர், நிறை எண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த நிறை எண் அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணும். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இங்கே என்ன பார்த்தீங்க? புரோட்டான் அல்லது எலக்ட்ரான். இங்கே புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அவ்வளோதான் வித்தியாசமே, அவ்வளோதான் வித்தியாசமே. ஒரு எலிமெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேலே மாஸ் நம்பரையும் கீழே அட்டாமிக் நம்பரையும் போடுவாங்க. இதுதான் ஒரு சிம்பிள், ஒரு எலிமெண்ட்டுக்கு சிம்பிள். இதை பீரியாடிக் டேபிளில் நாளைக்கு கிளாஸஸில் இன்னும் தெளிவாக படிப்பீங்க. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறப்ப அது அட்டாமிக் நம்பர். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் அப்படின்னா அது நிறை எண் அல்லது மாஸ் நம்பர் அல்லது அணு நிறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் அந்த சிம்பிள். ஹைட்ரஜனுக்கு ஹெச்ன்றது சிம்பிள், ஹீலியமுக்கு ஹெச்இன்றது சிம்பிள். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1, ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2. அப்போ ஹைட்ரஜனுக்கு எத்தனை புரோட்டான் இருக்கும்? ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு நியூட்ரான் இருக்கும். சாரி, ஒரு புரோட்டான் இருக்கும், நியூட்ரானே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் இதோட மாஸ் நம்பர் 1, இதோட அட்டாமிக் நம்பர் 1. ஏன்னா புரோட்டான் அல்லது எலக்ட்ரான் இது ரெண்டும் சேம் நம்பர் தான். ஸோ இந்த இடத்துல புரோட்டான்ஸ் பார் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். இங்கே நியூட்ரான்றது தனி. ஸோ அப்போ வந்து அதை வச்சு தான் அட்டாமிக் எண், அணு எண் மற்றும் அட்டாமிக் நம்பர் மற்றும் மாஸ் நம்பர், அணு எண் மற்றும் நிறை எண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் ஓகே, இங்கே 8 புரோட்டான் இருக்கான், 8 நியூட்ரான் இருக்கான். அப்போ 8 + 8 16 அப்படிங்கிறது மாஸ் நம்பர், அதே 8 அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், அதாவது அணு எண் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இது அணு எண் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள். சரியா? இது புரோட்டான்களோட நம்பரும் எலக்ட்ரான்களோட நம்பரும் ஒன்றா தான் இருக்கும். நிறை எண் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த எலிமெண்ட்ஸை இப்படிலாம் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்னொரு எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி பார்க்குறோம், இதுதான் எலிமெண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்டு. இந்த எலிமெண்ட்டோட அட்டாமிக் நம்பரான இசட்டை கீழையும் மாஸ் நம்பரான ஏவை மேலையும் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேவா? சரி. இதை தாண்டி ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பார்த்தோம்? ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே நியூட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் எங்கே சார் இருக்கும்? வெளியே வந்து வட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த வட்டங்கள் என்ன அப்படிங்கன்னா அதை தான் வந்து நம்ம ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவோம். மொத்தம் வந்து KLMNன்னு 4 ஷெல் இருக்கிறதா சொல்கிறாங்க.
எல் எம் என் அப்படின்னு 4 ஷெல் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே அட்டாமிக் நம்பர் ஏறிட்டு போக 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 இந்த ஷெல்லில் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு ரொப்பிக்கிட்டே வரதா சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த ஷெல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஷெல்லுக்கும் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் அந்த ஷெல்லில் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த வேல்யூ இருக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாமா? ஸோ மேக்ஸிமம் என்னென்ன மாதிரியான எவ்வளோ வந்து ஷெல்லு ரொப்ப முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான் தான் ரொப்ப முடியும். எம் ஷெல்லில் 8, எல் ஷெல்லில் 8, எம்மில் 18, என்ல 32. இது எப்படி சார்? கேஎல்எம்என்னுக்கு 1 2 3 4 அப்படிங்கிற அந்த வேல்யூவை போட்டுக்கோங்க. கேஎல்எம்என்னுக்கு 1 2 3 4ன்றதை போட்டுக்கோங்க. ஒரு ஷெல்லில் எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த என் அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா என்னன்னா 2n². அப்போ 2 × 1² 2, 2 × 2² 8, 2 × 3² 18, 2 × 4² 32 அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அணுக்களின் எலக்ட்ரான் பகிர்வு அப்படிங்கிறப்ப அணுக்கள் எலக்ட்ரானுடைய அந்த எலக்ட்ரான் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு அணுவை சுற்றி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த பகிர்வு கேஎல்எம்என் அப்படிங்கிற அந்த ஆர்பிட்டில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் எண்ணிக்கை என்னோட எண்ணிக்கை 1 2 3 4, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2n² அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னன்றது 1 2 3 4ன்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 2 8 18 32 அப்படிங்கிற அந்த நம்பரில் வந்து முடியுதுன்னு சொல்லி பார்க்க. ஓகேவா? ஸோ இதை தான்ப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரானோட ரெப்ரசன்டேஷனாக ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எதோட ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க? ஆக்சிஜனோட இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16, அட்டாமிக் நம்பர் 8. அப்போ புரோட்டான் எலக்ட்ரான் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த 16 அப்படிங்கிறத எப்படி வந்து அந்த 8 அப்படிங்கிறத எப்படி ஒப்பிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல் ஷெல்லில் 2, அடுத்த ஷெல்லில் 8. நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல் ஷெல்லில் 2, அடுத்த ஷெல்லில் 8 தான் ரொப்ப முடியும் அப்படின்னு. சரி சார், இப்போ இதோடைய நம்பர் 8, அதனால வந்து முதல் ஷெல்லில் 2, அடுத்த ஷெல்லில் 8ன்னு ரொப்பிட்டாங்க. இப்போ 1லேருந்து 20 வரைக்கும் எப்படி சார் ரொப்ப முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 1லேருந்து 20 வரைக்கும் உங்களால் எப்படி ரொப்ப முடியும் அப்படிங்கிற டயக்ராம் இந்த இடத்துல இருக்கும். ஹைட்ரஜனுக்கு 1 தான், ஈலியமுக்கு 2, லித்தியமுக்கு 3 இருக்கும். அப்போ இங்கே 2 ரொப்பிட்டு 3வது எங்கே வந்துடுறாங்க? இந்த ஷெல்லுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி 4 5 6 7 8 வரைக்கும் போகும். இப்போ 9 அப்படிங்கிற அந்த நம்பரை பார்ப்போம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 8 வரைக்கும் இருக்குது. 9 அப்படிங்கிற அந்த நம்பரை பார்ப்போம். 9 அப்படிங்கிறப்ப இந்த ஷெல்லில் 2 போட்டுட்டு இந்த ஷெல்லில் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு 8 போடுறாங்க. அதே மாதிரி 10 அப்படிங்கிறப்பையும் 2 8 முடிஞ்சு போயிடும். 11ன்னு போகிறப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கே ஷெல்லில் 2 தான் போட முடியும், எல் ஷெல்லில் 8 போட முடியும், எம் ஷெல்லில் தான் உங்களால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? 18 கொண்டு வர முடியும். அப்போது அங்கே மறுபடியும் எம் ஷெல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே என்ன பண்ணுவாங்க? எல்லா எலக்ட்ரான்களுக்கும் உங்களுக்கு ரொப்பிக்கிட்டே போவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் உங்களுடைய புரிதலுக்காக தான். ஸோ இந்த ஷெல்லில் ரொப்புறதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இணைத்திறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இணைத்திறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெளியே வந்து எவ்வளோ ரொம்பி இருக்கு? அதாவது இப்போ ஒரு எலிமெண்ட்டோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க? வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆக்சிஜனுக்கு இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்ன? கேக்கு அப்புறம் எல் அப்படிங்கிற இந்த ஷெல்லு. இந்த எல் ஷெல்லில் மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் ரொம்ப இருக்குது. இதுதான் நம்மளோட யாரோட ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறோம். 6 அப்படிங்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறோம். ஸோ இதை வச்சு அது எலிமெண்ட்டா அது வந்து மெட்டலா நான் மெட்டலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 1 2 3 அப்படிங்கிற எலக்ட்ரான் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் என்னவா? மெட்டலாம். இதுவே 4லேருந்து 7 வரைக்கும் ரொப்பியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் என்னதான்? நான் மெட்டலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1லேருந்து 3 வரைக்கும் மெட்டல், 4லேருந்து 7 வரைக்கும் என்னது? நான் மெட்டல் அப்படிங்கிறாங்க. அடுத்து இதை வச்சு தான் வேலன்சி அப்படிங்கிறத கொண்டு வர போகிறோம். அதாவது ஒரு ஆட்டமில் ஒரு அணுவில் அவுட்டரில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த எலிமெண்ட்டு இன்னொரு எலிமெண்ட்டு கூட எப்படி சேரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க? இணைத்திறன் அல்லது வேலன்சி அப்படிங்கிறாங்க. இதுலேயே மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிமெண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 4 இருந்ததுன்னா அதோடைய வேலன்சி 1 2 3 4 தான். இதுவே 5 6 7 அப்படிங்கிறப்ப 3 2 1ங்கிறாங்க.
என்ன சார் நம்பர் இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. சிம்பிளாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் ரெண்டே கான்செப்ட் சொல்லித்தரேன். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஷெல்லில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான். அதில் 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்கும். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சு தான் வேலன்சி அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. இந்த வேலன்சி அப்படிங்கிறது 1 இருந்தால் 1 தான், 2 இருந்தால் 2 தான், 3 இருந்தால் 3 தான், 4 இருந்தால் 4 தான், 5 இருந்தால் 3, 6 இருந்தால் 2, 7 இருந்தால் 1, 8 இருந்தால் 0 அப்படிங்கிறாங்க. 8 இருந்தால் என்ன சொல்கிறாங்க? 0 அப்படிங்கிறாங்க. 8 இருந்தால் என்னது? 0 அப்படிங்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் வேலன்சிக்கும் உள்ள அந்த மேட்சிங்கை நம்ம பார்க்குறோம். சரியா? இதை தான் வந்து அழகாக ஃபஸ்ட்டு 20 எலிமெண்ட்டை எப்படி வந்து மனப்பாடம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டோடு நான் சொல்லித்தரலான்னு பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட்டு 20 எலிமெண்ட் படிச்சிட்டோம்னாலே இப்போ நம்ம என்ன படித்தோன்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு 20 எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். 9 எலிமெண்ட்டுக்கு ஒரு ஷார்ட்கட்டு, அடுத்த 11 எலிமெண்ட்டுக்கு ஒரு ஷார்ட்கட்டு. ஃபஸ்ட்டு 9 எலிமெண்ட்டுக்கு பேரை பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம்னு இருக்குது. அவருடைய ஃபஸ்ட் லெட்டர்லாம் எடுத்து ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கணும். என்ன? ஹாய், ஹீ லைஸ் பிகாஸ் பாய்ஸ் கேனாட் ஓப்பன்லி ஃப்ளட். பசங்க வலிஞ்சா பச்சையாக மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதில் வருது. இப்போ இந்த ஹெச்சுக்கு ஹைட்ரஜன், இந்த ஹெச்இக்கு ஹீலியம், அப்புறம் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஃபஸ்ட் லெட்டர் வச்சாலே மேக்ஸிமம் என்ன பண்ணிட முடியும்? எழுத முடியும். ஆனால் இந்த ஹெச்சுக்கு எது, இந்த ஹெச்சுக்கு எது, இந்த பிக்கு எது, இந்த பிக்கு எது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ கதையோடு படிக்கிறப்ப அது என்ன எலிமெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கணும். அடுத்து மீதி இருக்கக்கூடிய 11 எலிமெண்ட்டுக்கு ஒரு சின்ன இந்த ஐநா சபையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு செக்யூரிட்டி கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க? நியூ நேஷன் மைட் ஆல்சோ சைன் பீஸ் செக்யூரிட்டி கிளாஸ் ஆர்டிக்கல் கிங் கேன். அதாவது ஒரு புதுசாக உருவான ஒரு நேஷன், ஒரு நித்யானந்தா போய் கைலாசா அப்படிங்கிற ஒரு நேஷனை உருவாக்குறார். அவரை வந்து ஐநா சபை கூப்பிட்டு யாரு கூட நீ சண்டை போடக்கூடாதுன்னு கையெழுத்து எழுதி வாங்குது. அப்போ அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். நியூ நேஷன் மைட் ஆல்சோ சைன் பீஸ் செக்யூரிட்டி கிளாஸ் ஆர்டிக்கல், ஒரு கிங்காலையும் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஷார்ட்கட். இதை வச்சு நம்ம இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தோம். ஃபைனலாக இந்த டேபிள் மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த டேபிளில் எல்லாமே இருக்குது. இந்த டேபிள் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 20 எலிமெண்ட்ஸோட அந்த நம்பர் வந்து பேர் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்த அதே ஷார்ட்கட் தான். ஹாய், ஹீ லைஸ் பிகாஸ் பாய்ஸ் கேனால் ஓப்பன்லி ஃப்ளட், நியூ நேஷன் மைட் ஆல்சோ சைன் பீஸ் செக்யூரிட்டி கிளாஸ் அண்ட் கிங் கேன். அது அந்த சிம்பிள். இதையும் மனப்பாடம் பண்ணணும். அட்டாமிக் நம்பர் ரொம்ப ஈஸி. 1ல் ஆரம்பிக்குது, 20ல் முடியுது. இது வேண்டாம். மாஸ் நம்பர் படிக்க வேண்டாம், நியூட்ரான் படிக்க வேண்டாம். என்ன சார் நான் படிக்கணும்? நல்லா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கான்செப்டாக படிச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இதில் 1 தான் இருக்குது. அப்போ அதோட வேலன்சி என்னவாக இருக்கும்? 1 தான் இருக்கும். ஆனால் இங்கே 2ன்னு இருக்குது. இங்கே ஏன் சார் 0ன்னு போட்டிருக்காங்க? வேலன்சியை பொறுத்த வரைக்கும் உன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அது கேவாக இருந்தாலும் சரி, அது எல்லாக இருந்தாலும் சரி, அது எம்மாக இருந்தாலும் சரி, அது என்னாக இருந்தாலும் சரி, இதோடைய நம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சுன்னா, கேவோடைய நம்பர் என்ன? 2, எல்லோட நம்பர் என்ன? 8, எம்மோட நம்பர் என்ன? 18, என்னோட நம்பர் என்ன? 32. இந்த நம்பரில் ஃபில் ஆகி முடிஞ்சதுனாலும் சரி, இல்லை 8ன்ற நம்பரில் முடிஞ்சதுனாலும் சரி, அதோடைய வேலன்ஸ் என்னவாக தான் இருக்குமா? 0வாக தான் இருக்குமா? இங்கே 2ன்றது இந்த கேவோட ஃபுல் நம்பர், அதனால் இதோட வேலன்சி 0. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 3, 6க்கு 2, 7க்கு 1 அப்படிங்கிறோம். 5க்கு 3, 6க்கு 2, 7க்கு 1 அப்படிங்கிறோம். இங்கே 8ல் முடியுது. அதே நான் சொன்ன மாதிரி 0. ஏன்னா எல்லுக்கு 8ன்றது தான் மேக்ஸிமம் நம்பர். இது முடிஞ்சு போச்சு. மறுபடியும் 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. இங்கே என்ன முடியுது? மறுபடியும் 8ன்னு முடியுது. அதுக்கும் என்ன பண்ணுறாங்க? 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன சார், இங்கே தான் நம்ம 18 வரைக்கும் போடலாமே, அப்புறம் ஏன் சார் 8 போட்டுட்டு 0? 8ன்ற நம்பர் இங்கே வந்தோடனே 8 8 16, இங்கே ஒரு 2, 18ன்ற நம்பர் தான் இவனுடைய அட்டாமிக் நம்பர். அந்த 18 ஃபில் பண்ணி முடித்தோடனே வேறு ஏதாவது எலக்ட்ரான் மிச்சம் இருக்கா? அப்போ மிச்சம் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா இருக்கக்கூடிய நோபல் கேஸ் எல்லாமே வேலன்சி 0. நாளைக்கு பீரியாடிக் டேபிள் படிக்கிறப்ப இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த டேபிளை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே தமிழ்லையும் இருக்கும் அதே கதை தான். வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக தமிழில் சொல்லக்கூடிய அளவுக்கு சேஞ்ச் எதுவும் கிடையாது நமக்கு. சரியா? ஸோ இந்த
இந்த ஆட்டம்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு பேராக பிரிக்கிறாங்க, ஒரு குரூப்பிங் பண்ணுறாங்க. ஒரே மாதிரி இருக்கிறவனெல்லாம் ஒரு குரூப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப்பிங் பண்ணுறாங்க. அது என்னன்னு அப்படின்னா, ஒரே மாதிரி அட்டாமிக் நம்பர் இருக்குமா, ஆனால் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்குமா. அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறப்ப புரோட்டான் எலக்ட்ரானோட நம்பர் சேமாக இருக்குமா, ஆனால் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானோட நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, டாப்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டாப்ஸ். அது என்ன டாப்ஸு, ஐசோ டாப்ஸ் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு படிப்பாளி இருக்கான், எப்போ பார்த்தாலும் வந்து ஆட்டமு அட்டாமிக் நம்பர் அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் வந்து பயங்கரமாக டாப்பராக இருப்பான். அப்போ ஆட்டம்னு படிக்கிற ஒரு படிப்பாளி டாப்பராக இருப்பான். ஸோ சேம் அட்டாமிக் நம்பர், டாப்பர். ரைட்டு. அடுத்து ஐசோ பார்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம். இது என்னன்னா, இந்த இடத்துல இருக்கிறது அப்படியே ஆப்போசிட். புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானோட நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் என்ன நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர்னு சொல்லப்படக்கூடிய புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானோட நம்பர் சேமாக இருக்கும். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், மாஸ் சேமாக இருக்குது. அப்போ மாஸாக இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பாருக்கு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, மாஸாக இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து பாருக்கு போகிறாங்க. அதுதான் என்னது, ஐசோ பார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபைனலாக மாஸ் நம்பர் பார்த்தாச்சு, அட்டாமிக் நம்பர் சேமாக இருந்தால் என்னன்னு பார்த்தாச்சு. ஃபைனலாக நியூட்ரான் மட்டும்தான் சேம், ஆனால் மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதை ஐசோ டோன்ஸ் அப்படிங்கிறானுங்க. சேம் டோனில் இருந்தால் நியூட்ரான் சேமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப அதான் நம்ம தமிழ்லையும் பார்க்குறோம், ஐசோடோப்புகள், ஐசோபார்கள், ஐசோடோன்கள் அப்படிங்கிறோம். ஸோ எது சேமாக இருந்தால் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற ரயில்வே ஆஸ்பரன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். நாளானிக்கு, அதாவது வெட்னஸ்டே February 8 7லேருந்து 8 மணி வரைக்கும் இந்த வெபினார் ஆனது போகுது. இந்த வெபினார் வந்து ரயில்வே ஆஸ்பிரன்ஸ்க்காக ஸ்பெஷலாக கொண்டு போகிறோம். இங்கே வந்து வெறும் கமெண்ட் செக்ஷனில் மட்டும்தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? ஸோ ஆனால் அங்கே அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக என் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை லைவாகவே கேட்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். அண்டு நாளையிலேருந்து லைவ் செஷன் இருக்கும், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. See you all at the live session. Tata. Bye bye guys.